டே ஜியோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டேரிஃப் எல்லாம் ஹைக் பண்ணி அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏர்டெல்லையும் சரி ஜியோலையும் சரி. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயத்த புதுசாக இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாளாக ஏர்டெல் பண்ணிட்டு இருந்தான், அதை அப்படியே காப்பி அடிச்சு ஜியோவும் வந்து பண்ணிட்டான். ஜியோவில் இவ்வளோ நாளாக டேட்டா பூஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 69 ரூபா பிளான் 139 ரூபா பிளான்ஸ் வந்து இருந்துச்சு. இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பிளான் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கோ அது வரைக்கும் இந்த நெட் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், நம்ம அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த வேலிடிட்டி முடிகிற வரைக்கும். ஏர்டெல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேட்டா பேக்ஸ்ன்னு போனாலே அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிடிட்டியோடு இருக்குது. இப்போ இந்த 2 பிளான்ஸ் அப்படியே தூக்கி டேட்டா பேக்ஸில் வந்து போட்டுட்டான். இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரீசார்ஜ் பண்ணோம்னா 7 நாள் வேலிடிட்டி அப்படின்றத வந்து மாத்திட்டான். அட்லீஸ்ட் இதை காப்பி அடிச்ச தெரிஞ்ச ஜியோக்கு ஏர்டெல்லை பார்த்து 548 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருக்கு. அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா ஆல்ரெடி இருந்த பிளான்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 84 நாளுக்கு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ் 7 GB நெட் தரான். இந்த மாதிரி ஒரு பிளான் ஜியோவில் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனால் ஜியோ யூசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேணும்னா ஒன்று தனியாக டேட்டாக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அப்படி இல்லைனா டெய்லி இருக்கிற டேட்டாவுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாரமாக பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜியோ. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.